இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். காலையில் வந்து தக்காளி சோறு பண்ண போகிறேன். எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வத்தல் பொடி எல்லாம் கலந்து நல்ல தொக்கு கிரேவி மாதிரி நம்ம தனியாக வச்சு ஃபைனலாக மல்லிக்கீரை போட்டு அதை தனியாக வச்சிடலாம். இப்போ வந்து வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி இதுலேயும் மசாலா தடவி நான் தனியாக வைக்க போகிறேன். அதில் ஒரு ஆம்லேட் போட போகிறேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ராகி கொழுக்கட்டை, ராகி மாவை நல்லா இந்த சூடாக்கணும். சூடானதுக்கப்புறமா தேங்காய், கருப்பட்டி பாகு காய்ச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். வெண்டைக்காவும் ஃப்ரை பண்ண போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சோறுக்கு எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து கலந்து வதக்க போகிறோம். வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் 2 முட்டையை நான் வந்து அப்படியே விட போகிறேன். ரொம்ப கலக்கெல்லாம் தேவையில்லை. லைட்டாக இதில் கொஞ்சமாக உப்பு தூவிட்டு இது அப்படியே வெந்ததுக்கப்புறமா லைட்டாக பரட்டி போட்டால் போதும். ஒரு சூப்பராக ஒரு வெண்டைக்காய் ஆம்லேட்டும் ரெடி ஆயிரும். இப்போ வந்து ராகி கொழுக்கட்டை நமக்கு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாம் பேக் பண்ணிட வேண்டியதான். தக்காளி சோறு, அதுக்கப்புறமா வந்து வெண்டைக்காய் ஆம்லேட் அதையும் பேக் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியாக ராகி கொழுக்கட்டை எல்லாமே பேக் பண்ணிடலாம். பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் இவ்வளோ தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பசங்க வந்து ரொம்ப விரும்பலை. அதனால் வந்து ஆளுக்கு ஒரு ஆஃப் பாயில் போட்டு கொடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்ச் ஸ்நாக்ஸ் பார்த்தோம். நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாளைக்குள்ள வீடியோவில் பாருங்கள். தேங்க்யூ.